வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் ஜிகே அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே வீடியோவை பார்த்துருந்தோம். அதனுடைய செகண்ட் பார்ட்டு நம்ம இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போனதில் அதை பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி, ஓகேங்களா, அதாவது தவறாக ஆன்சர் சொல்லிட்டோம். மலைகளினுடைய இளவரசி கொடைக்கானல், மலைகளினுடைய இளவரசி கொடைக்கானல். அதை நீங்கள் திருத்திக்கங்க. இப்போ நம்ம செகண்ட் வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1 தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு? தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டுனா 2003. மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நேரு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த கமிட்டி. மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த கமிட்டி பல்வந்தராய் கமிட்டி. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி 143. ஆன்சர் பி 143. இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் பத்திரிகை அல்லது மீடியம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. மீடியா, ஊடகம். இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எதுனா ஊடகம் அல்லது பத்திரிகை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 4வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம். 4வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். தானிய களஞ்சியம் எங்கு அமைந்து இருந்தது? ஹராப்பா. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் இல்துமிஷ். அடுத்து 9 கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார்? ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார்? வெள்ளசெலி பிரபு. ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் என அழைக்கப்படுபவர் வெள்ளசெலி. அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள். அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12 புவியின் மிக அதிகப்படியான அழிவுகளை ஏற்படுத்தும் காரணமான அலைகள் எல்லலைகள். பாருங்க, மலைவாழ் இடங்களின் இளவரசி கொடைக்கானல். அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். சூரிய ஒளி அதாவது வெப்பம், ஓகேங்களா, பூமியை வந்தடையும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடி. அதாவது சூரிய ஒளி அல்லது வெப்பம் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு 8 நிமிடம் 20 வினாடி. சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை அமெரிக்க நாட்டில் அதிகம் உள்ளது. அடுத்து மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1921. வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? 1969. 14 வங்கிகள். எத்தனை வங்கி? 14 வங்கிகள். 6 வங்கி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 1980. அது பார்த்தீங்கன்னா வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1969. உத்தம மக்கள் தொகை கோட்பாட்டை பற்றி கூறியவர் எட்வின் ஹெனன். ஜவஹர் ரோஸ்கர் யோசனா எந்த ஆண்டு? 1989. தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை உள்ள மாவட்டம் பெரம்பலூர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலை எதுனா சேர்விராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின்
உயர்ந்த சிகரம், உயர்ந்த மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உயர்ந்த மலை எதுனா சேர்வராயன் மலை. ஆன்சர் ஏ. 23 வன உயிரின பாதுகாப்பு சட்டம். வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1972. ஓகேங்களா? வன உயிரியல் பாதுகாப்பு சட்டம் 1972. தமிழ்நாட்டின் டெட்ராய் எது அப்படின்னா சென்னை. நேரு விளையாட்டு அரங்கம் உள்ள மாவட்டம் கோயமுத்தூர். நேரு விளையாட்டு அரங்கம் உள்ள மாவட்டம் கோயமுத்தூர். இந்தியாவின் 27வது மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் 27வது மாநிலம் உத்தரகாண்ட். கொஸ்டின் நம்பர் 27 ராட்சரி இந்திய இராணுவ கல்லூரி உள்ள இடம். ராஷ்டரி இந்திய இராணுவ கல்லூரி உள்ள இடம் டேராடூன். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. அசாமின் தலைநகர் திஸ்பூர். அப்போ 4. அருணாச்சல பிரதேசத்தினுடைய தலைநகர் இட்டாநகர். அப்போ 3. உத்தரகாண்டினுடைய தலைநகர் டேராடூன் 2. ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வர் 1. மறுபடியும் பாருங்கள், அஸ்ஸாமின் தலைநகர் திஸ்பூர், அருணாச்சல பிரதேசத்தினுடைய தலைநகர் இட்டாநகர், உத்தரகாண்டினுடைய தலைநகர் டேராடூன், ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வர். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் பி. 7 சகோதரிகள் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று. 7 சகோதரிகள் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று எதுனா அஸ்ஸாமு. ஆன்சர் ஏ, அஸ்ஸாமு. கொஸ்டின் நம்பர் 30 மத்திய அரிசி நிலையம் ஆராய்ச்சி. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் கட்டாக்கு. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் கட்டாக்கு. அடுத்து பாருங்க, மலைத்துளிகள் கோள வடிவில் பெற காரணம் பரப்பு இழுவிசை. மலைத்துளி கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் கோள வடிவை பெற காரணம் பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் கோள வடிவை பெற காரணம் பரப்பு இழுவிசை. கோள்களின் இயக்கம் பற்றிய விதிகளை கூறியவர் கெப்லர். கோள்களின் விதிகளை பற்றி கூறியவர், கோள்களின் இயக்க விதியை பற்றி கூறியவர் கெப்லர். கோள்களின் இயக்கம் பற்றி விதிகளை கூறியவர் கெப்லர். ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட்டு? ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டு. ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டு. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4180 JkG-1 K-1. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4180 JkG-1 K-1. கொழுப்பில் உள்ள அமிலம் ஸ்டீயரிக் அமிலம். அடுத்தது வலிமை குறைந்த அமிலம் HCOOH தான் வலிமை குறைந்த அமிலம். அடுத்து பாருங்க, நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனிமத்தினுடைய விகிதம் 2:1. PVC பிளாஸ்டிக்கின் வேதிப்பெயர் பாலிவினைல் குளோரைடு. PVC பிளாஸ்டிக்கின் வேதிப்பெயர் பாலிவினைல் குளோரைடு. இந்தியாவில் நிலக்கரி எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? 1774. இந்தியாவில் நிலக்கரி எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? 1774. நவீன ஆதரவண விதியை கூறியவர் நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் மோஸ்லே. அடுத்து பாருங்க, மானஸ் வன உயிரியல் பூங்கா எங்குள்ளது? அஸ்ஸாமு. மானஸ் வன உயிரியல் சரணாலயம் எங்குள்ளது? அஸ்ஸாமில் இருக்குது. அடுத்து பாருங்க, 42வது கொஸ்டின். நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமோனிய சல்பைட். வைட்டமின் பி குறைவால் ஏற்படும் நோய் பெரிபெரி நோய். செல்லின் உட்கருவை கடத்துவது செல்லினுடைய உட்பொருளை கடத்துவது எண்டோபிளாச வலை. செல்லின் உட்பொருளை கடத்துவது எண்டோபிளாச வலை.
புரோகேரியட் செல்லில் காணப்படும் ரைபோசோம்புகள் எவை? 70S ரைபோசோம்புகள். புரோகேரியடிக் செல்களில் காணப்படும் ரைபோசோம்புகள் எவை? 70S ரைபோசோம்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46. நாம் பருகும் காப்பி தேநீருக்கு சுவையூட்டும் பாக்டீரியா எது? நாம் பருகும் காப்பி மற்றும் தேநீருக்கு சுவையூட்டும் பாக்டீரியா எது? பாசிலஸ் மெகாதீரியம். சிற்றினம். 47வது கொஸ்டின். சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜான்ட்ரே. யாரு? ஜான்ட்ரே. தேசிய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9. தேசிய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9. அடுத்து பாருங்க, தென்னாட்டு ஆக்ஸ்போர்டு எனப்படுவது பாளையங்கோட்டை. அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய். அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்க, டெஸ்ட் 12. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முகப்புரை எந்த சட்டத்திருத்தின் மூலம் திருத்தப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம். மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி பசல் அலி கமிட்டி. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குடியுரிமை சட்டம் 1955. அடிப்படை உரிமை மீறும் போது அந்த விதியின் கீழ் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரலாம். உச்சநீதிமன்றம் 32 விதி 32. அடுத்து பாருங்க, சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது? சக்கரம் புதிய கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. பஞ்சாப்ல எந்த ஆண்டு இரும்பு பாதை அமைக்கப்பட்டது? 1856. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆன்சர் ஏ, சுவாமி தயானந்த சரஸ்வதி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1931. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா? மார்க்விஸ் கேஸ்டிங். ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் 193. உலக சுகாதார நிறுவனம் எங்குள்ளது? ஜெனீவா. உலகின் மிக அகன்ற ஆறு அமேசான். அடுத்து பாருங்க, பான்சியா என்பதன் பொருள் என்ன? எல்லாம் நிலமும். பான்சியா என்பதன் பொருள் எல்லாம் நிலம். அடுத்து பாருங்க, அமைதி மண்டலம் அல்லது டோல்ராம்ஸ் என அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம் எது? பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம். ஆன்சர் ஏ, பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம். கடல் பரப்பில் சீராகவும் நிலையானதாகவும் வீசும் காற்று எதுனா வேவார காற்று. ஹவாய் தீவு உள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். எது? பசிபிக் பெருங்கடல். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். நோபல் பரிசு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். இத்தாலி நாட்டின் பணத்தின் பெயர் யூரோ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமையாக்கப்பட்டது?
எப்பொழுது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? 1949. தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் குறைந்த பாலினம் உள்ள மாவட்டம் தருமபுரி. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலை அல்லது சிகரம் ஆனைமலை. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது? நாகப்பட்டினம். தென்னாட்டு காந்தி யார்? தென்னாட்டு காந்தி யார் அப்படின்னா அண்ணாதுரை. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் தன்ராஜ் பிள்ளை. தன்ராஜ் பிள்ளை. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தன்ராஜ் பிள்ளை. இந்தியாவின் 19வது மாநிலம் திரிபுரா. இந்தியாவின் 19வது மாநிலம் திரிபுரா. 11வது ஐந்தாண்டு திட்டத்தை மாதிரியை உருவாக்கியவர் சி ரங்கராஜன். நேரடி வரி இல்லாதது. நேரடி வரி இல்லாதது சேவை வரி. நேரடி வரி இல்லாதது சேவை வரி. தேசிய அருங்காட்சியகம் எங்குள்ளது? புதுடெல்லியில். மிக உயர்ந்த தேசிய விருது. அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய உயர்ந்த தேசிய விருது பாரத் ரத்னா விருது. ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது. ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது ஆடியோ மீட்டர். ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது ஆடியோ மீட்டர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 32. கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். கேரள புத்திரர்கள். கேரள புத்திரர்கள் எனப்படுவர் யாருன்னா சேரர்கள். அடுத்து பாருங்க வைட்டமின் B5 வேதிப்பெயர் பந்தோனிக் அமிலம். பந்தோனிக் அமிலம். சாதாரண ஆண்டின் சக ஆண்டின் முதல் தேதி. சாதாரண ஆண்டின் சக ஆண்டின் முதல் தேதி மார்ச் 22. அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம் மதிப்பு என்ன? புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு 9.8 மீட்டர்/வினாடி². புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர்/வினாடி². கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37. தலக்கோளத்தின் SI அலகு என்ன? ரேடியன். தலக்கோளத்தின் SI அலகு என்ன? ரேடியன். ஒரு மனிதனின் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். ஒரு மனிதரின் தெளிவு காட்சி மீச்சிறு தொலைவு எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். புகைப்பட தொழிலில் பயன்படுத்துவது சில்வர் நைட்ரேட். புகைப்பட தொழிலில் பயன்படுத்துவது சில்வர் நைட்ரேட். உலோகங்களில் ராஜா என அழைக்கப்படுவது இரும்பு. உலோகங்களில் ராஜா எனப்படுவது இரும்பு. காக்கி மட்டை செய்ய பயன்படுவது எது? மல்பரி. காக்கி மட்டை செய்வது பயன்படுவது மல்பரி. தீப்பற்றாத மரம் எது? செம்மரம். தீப்பற்றாத மரம் எது? செம்மரம். தீப்பற்றாத மரம் செம்மரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர். அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய். அயோடின் குறைவால் ஏற்படும் நோய் முன்கழுத்து கழலை. சாருண்ணி. சாருண்ணிக்கு எடுத்துக்காட்டு காளான். சாருண்ணிக்கு எடுத்துக்காட்டு காளான். பனிக்கூழ். பனிக்கூழ் தயாரிக்க பயன்படும் பாசினம். பனிக்கூழ் தயாரிக்க பயன்படும் பாசினம் ஜெலிட்டியம். நமது உடலில் மிக கடினமான உறுப்பு. நமது உடலில் மிக கனமான உறுப்பு. நமது உடலில் மிக கனமான உறுப்பு எது? தோல். கனமான உறுப்பு தோல். ரத்தம் உறைதலுக்கு உதவும் செல்லு. ரத்தம் உறைதலுக்கு உதவும் செல்லு எது அப்படின்னா இரத்த தகடுகள். ரத்தம் உறைதலுக்கு உதவும் செல்லு இரத்த தகடுகள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 48. வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கும் சுரபி. வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கும் சுரபி எது? பிட்ரூபி சுரபி. எது? பிட்ரூபி சுரபி. பால் சுரத்தலை தடுக்கும் ஹார்மோன். பால் சுரத்தலை தடுக்கும் ஹார்மோன். பால் சுரத்தலை தடுக்கும் ஹார்மோன் லேக்டோஜெனிக் ஹார்மோன். பால் சுரத்தலை தூண்டும். பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன். பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா லேக்டோஜெனிக் ஹார்மோன். அடுத்து பாருங்க பொறுத்துக. புற்றுநோய் காணப்படும் இடம். கார்சினோமா. கார்சினோமா அப்படின்னா நுரையீரலில் காணப்படும் புற்றுநோய். அப்போ 4. சார்கோமா அப்படின்னா எலும்பு குருத்தெலும்பில் காணப்படும் புற்றுநோய். இப்போ 3.
லிம்போமா அப்படிங்கிறது நிணநீர் முடிச்சியில் காணப்படும் புற்றுநோய். அப்போ 5, லுக்கோமியாங்கிறது எலும்பு மஜையில் காணப்படும் புற்றுநோய். 2, அடினோமா அப்படிங்கிறது நாளமில்லா சுரபி. 1. பாருங்கள், புற்றுநோய் காணப்படும் இடம். காசினோமா அப்படிங்கிறது எங்கே காணப்படுதுன்னா நுரையீரலில் காணப்படுது. அடுத்தது சர்க்கோமா எங்கே காணப்படுதுன்னா எலும்பு குருத்தெலும்பில். லிம்போமா எங்கே காணப்படுது அப்படின்னா நிணநீர் மூர்ச்சியில். லிக்கோமியா எலும்பு மஜையில். அடினோமா நாளமில்ல சுரபி. அப்போ ஆன்சர் 4, 3, 5, 2, 1. ஆன்சர் ஏ. அடுத்தது டெஸ்ட் 13. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் PN ராவு. அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த 2 விதிகளை மட்டுமே நிறுத்தி வைக்க இயலாது? அவசர நிலை பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார்? PN ராவு. அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த விதிகளை மட்டுமே நிறுத்தி வைக்க இயலாது? விதி 20, 21. பேறுகால உதவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1961. முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென். முதல் தேர்தல் ஆணையர் யார்? சுகுமார் சென். சட்டத்தை அமுல்படுத்தல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தை அமுல்படுத்துதல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பான் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 6வது கொஸ்டின். இலங்கை தலைநகரை அனுராதபுரத்திலிருந்து பெலனருக்கு மாற்றியவர். இலங்கை தலைநகரை அனுராதபுரத்திலிருந்து பெலனருக்கு மாற்றியவர் யார்? 1. ராஜராஜ சோழன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். கனிஷ்கர். அடுத்து பாருங்கள், 9வது கொஸ்டின். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தவர். இப்போ வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். கைவிடப்பட்ட பெண்களுக்கான முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது? அவ்வை இல்லம். பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு இந்தியா. ஆன்சர் சி, இந்தியா. இந்திய துறைமுக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய துறைமுக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1908. சாம்பார் ஏரி எங்கு உள்ளது? சாம்பார் ஏரி எங்கு உள்ளது? ராஜஸ்தானில். தமிழ்நாட்டில் ஓகேங்களா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனம் எங்குள்ளது? சாயில் அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் நிறுவனம் எங்கு உள்ளதுன்னா சேலம். மழைப்பொழிவை தராத மேகம் எது? மழைப்பொழிவை தராத மேகம் கீற்று மேகம். காலை நேரங்களில் நிலத்திலிருந்து நீர் பரப்பை நோக்கி வீசும் வறண்ட காற்றின் பெயர் என்ன? காலை நேரங்களில் நிலத்திலிருந்து நீர் பரப்பை நோக்கி வீசும் வறண்ட காற்றின் பெயர் என்ன? நிலக்காற்றுகள். ஆன்சர் டி, நிலக்காற்றுகள். சீனா பணத்தின் பெயர் என்ன? பணத்தின் பெயர் என்ன? 5 ஆண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன? சோவியத் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் மாட்டு வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2007. உலக வங்கிகளின் தாய் இங்கிலாந்து வங்கி. உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி. இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்? இந்திய பொருளாதாரம் ஒரு
கலப்பு பொருளாதாரம். தமிழ்நாட்டில் குறைந்த கல்வி அறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டில் குறைந்த கல்வி அறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. தமிழ்நாட்டின் முதல் டிஜிபி யார்? லத்திகா குமாரி. தமிழ்நாட்டின் முதல் டிஜிபி யார்? லத்திகா குமாரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. இந்தியாவின் உயரமான சிகரம். இந்தியாவின் உயரமான சிகரம், அதாவது இதில் மட்டும் ஓகேங்களா, கஞ்சன் ஜங்கா. இந்தியாவின் உயரமான சிகரம் கஞ்சன் ஜங்கா. இதை விட உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா K2 சிகரம். K2 சிகரம் அல்லது காட்வின் அஸ்வின்னு சொல்லுவாங்க. காட்வின் அஸ்வின். அப்போ இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2 சிகரம் அல்லது காட்வின் அஸ்வின். இரண்டாவது உயரமான சிகரம் தான் கஞ்சன்ஜங்கா. அப்போ இந்தியாவின் உயரம், அதாவது இந்த கொஷினுக்கு இந்தியாவின் உயரமான சிகரம் கஞ்சன் ஜங்கா ரைட்டு. ஆனால் இந்தியாவின் உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா K2 சிகரம் அல்லது காட்வின் அஸ்வின் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ இது உயரத்தில் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கஞ்சன் ஜங்கா தான். அப்போ இந்த கொஷினில் பாருங்கள், அந்த K2 சிகரமே இல்லை. அதனால் கஞ்சன் ஜங்கா தான் இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர். அப்போ இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2 சிகரம் தான் கரெக்டான ஆன்சர். ராயல் வங்கப்புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா மானஸ் தேசிய பூங்கா. 2 மாவட்டங்கள் மட்டுமே உள்ள மாநிலம். 2 மாவட்டம் தான் உள்ள மாநிலம். எதுனா கோவா. 2 மாவட்டங்கள் உள்ள மாநிலம் கோவா. அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம் புதுடெல்லி. அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம் புதுடெல்லி. வங்காளத்தின் துயரம் எது? வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி. வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி. காற்றாலைகளின் நாடு. வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி. காற்றாலைகளின் நாடு ஹாலந்து. காற்றாலைகளின் நாடு ஹாலந்து. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? சுப்பீரியர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? சுப்பீரியர் ஏரி. மூளை மண்டையோடு பற்றி மருத்துவ படிப்பு எது? மூளை மண்டையோடு பற்றி மருத்துவ படிப்பு எது? பிரினாலஜி. தொல்பொருள்களின் வயதை கண்டறிய உதவுது. தொல்பொருள் வயதை கண்டறிய உதவுது கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு. கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு. ஓகேங்களா? அப்போ தொல்பொருள்களின் வயதை கண்டறிய உதவும் ஓகேங்களா ஐசோட்டோப்பு கார்பன் 14 ஐசோட்டோப்பு. ஞானபீட பூமி பரிசு பெற்ற முதல் பெண்மணி மகா சுவேதா தேவி. சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பென்தம். நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி? 13.6 மடங்கு. ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஓர் ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். புவியிலிருந்து மேலே செல்ல வளிமண்டலத்தின் அழுத்தம் என்னவாகும்? மேலே செல்ல வளிமண்டலத்தின் அழுத்தம் குறையும். புவியிலிருந்து மேலே செல்ல வளிமண்டலத்தின் அழுத்தம் குறையும். அடுத்தது, அமிலங்களும் உலோகங்களும் வினைபுரிந்து எவற்றை தரும்? அமிலமோ உலோகமோ வினைபுரிந்து எவற்றை தரும் அப்படின்னா ஹைட்ரஜன். பிஹெச்சினுடைய மதிப்பை கண்டறிந்தவர் ஓகேங்களா SPL சாரன்சன். ரப்பரை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது சல்பரு. புஞ்சை செல் சுவர் எதனால் ஆனவை? புஞ்சையினுடைய செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டின். புஞ்சையினுடைய செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டின். ஸ்பீசஸ் பிளாட்டாரம் என்ற நூலை எழுதியவர் கார்லோஸ் லின்னியோஸ். உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துபவை வைட்டமின்கள். உடலினுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துபவை வைட்டமின்கள். டியோடினத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர்.
நாளமில்லா குழுவின் நடத்தினர் என்று அழைக்கப்படுவது பிட்ருபி சுரபி. மேல்தாடையை அசைக்க முடியாத விலங்கு எதுனா முதலை. குழியுடலிக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா. ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது எதுனா எலும்பு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14வது டெஸ்ட்டு. தேசிய பெண் ஆணையம் எந்த ஆண்டு? 1992. பாரத் ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யார்? ஜாகிர் உசேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் பாரத் ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலம் உருவான ஆண்டு, மாநிலம் உருவான நாள். அஸ்ஸாம் எப்போ உருவானதுன்னா 1950 ஜனவரி 26, அப்போ 4. ஆந்திரா எப்போ உருவானதுன்னா இதுதான் முதல் மாநிலம் 1956 நவம்பர் 1, அப்போ 3, குஜராத் எப்போ உருவானது? 1960 மே 1. நாகாலாந்து உருவானது 1963 டிசம்பர் 1, அப்போ 1. மறுபடியும் பாருங்கள், அஸ்ஸாம் மாநிலம் 1950 ஜனவரி 26, ஆந்திரா மாநிலம் நவம்பர் 1 1956, குஜராத் மாநிலம் 1960 மே 1, நாகாலாந்து மாநிலம் 1963 டிசம்பர் 1. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் சி. வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம். வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். மாநில நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி. மாநில ஆண்டு நிதிநிலை மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி 202. ஆன்சர் ஏ 202. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. வங்கப் பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1905 கர்சன் பிரபு. பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது? மொகஞ்சோதரா. 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் யார்? அசோகர். 3வது புத்த சமய மாநாட்டை நடத்தியவர் அசோகர். அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜாஜி. 1857 டெல்லியில் நடைபெற்ற புரட்சியை தலைமை தாங்கியவர் யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா. மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் எந்த கிழமை நடைபெறுகிறதுனா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை. மக்கள் குறை தீர்க்கும் நாள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை. ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? ஐநா சபையினுடைய அமைப்புகள் 6. குதிரை அச்சரேகை என அழைக்கப்படும் அழுத்த மண்டலம் எது? துணை அயன உயர் அழுத்த மண்டலம். ஜெட்டு விமானம் பறக்கும் அடுக்கு படையடுக்கு. ஜெட்டு விமானம் பறக்கும் அடுக்கு எதுனா படையடுக்கு. எஸ் அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும்? எஸ் அலைகள் 5 கிலோமீட்டர் வேகம் செகண்டத்தில் பறக்கும். எஸ் அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னா மணிக்கு 5 கிலோமீட்டர். ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள கண்டம். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்த கண்டம் எந்த கண்டத்தில் அமைந்திருக்குன்னா ஐரோப்பா கண்டத்தில். தற்சுழற்சி வேகமாக சுழலும் கோள் வியாழன். தற்சுழற்சியில் வேகமாக சுழலும் கோள் வியாழன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. அடுத்து பாருங்க, மானட்டா என்பது எந்த மொழி சொல்லு? மானட்டா என்பது எந்த மொழி சொல்லு? அப்படின்னு கேட்டாங்கன்னா லத்தீன் மொழி சொல்லு. 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் நேரு. வாட்டு வரியை அறிமுகம் செய்த நாடு எது? பிரான்ஸு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? ரிசர்வ் வங்கி.
14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. தமிழ்நாட்டின் மிக பழமையான கல்லணை எது? தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. மூக்குருத்தி தேசிய பூங்கா. மூக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் நீலகிரி. மூக்குருத்தி தேசிய பூங்கா. மூக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் நீலகிரி. சுந்தரவன உயிர்கால காப்பகம். சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு 2001. சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு 2001. பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாவட்டம் கடலூரில் நெய்வேலிங்கிற இடம். கடலூரில் நெய்வேலி அப்படிங்கிற இடத்துல தான் பழுப்பு நிலக்கரி கிடைக்குது. புவியாளர்களின் சொர்க்கம். புவியாளர்களின் சொர்க்கம் எது? சேலம். புவியாளர்களின் சொர்க்கம் சேலம். மூணு நாட்களுக்கு இடையே அமைந்த 3 நாடுகளுக்கு இடையே 3 நாடுகள் இடையே அமைந்த இந்திய மாநிலம். 3 நாடுகள் இடையே அமைந்த இந்திய மாநிலம் சிக்கிம். மிக நீண்ட ரயில் எது? மிக நீண்ட ரயில் விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு. மிக நீண்ட தூரம் போகக்கூடிய ரயில் எதுனா விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு. 8வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய ஆண்டு 1992லேருந்து 1997 வரை. உயர் வெப்பத்தை அளக்க பயன்படும் கருவி பைரோமீட்டர். உயர் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி பைரோமீட்டர். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். காந்த தூண்டலின் அலகு. காந்த தூண்டலின் அலகு என்ன? டெஸ்லா. காந்த தூண்டலின் அலகு டெஸ்லா. வைட்டமின் B12 வேதிப்பெயர் பாலமின். பாலமின். கக்குவான் இரும்பல் உண்டாகும் பாக்டீரியா எது? ஹீமோபிளாஸ்பெரிசிஸ். அஸ்ஸாமின் துயரம் பிரம்மபுத்திரா. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு. நார்வே. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு நார்வே. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று. துணி துவைக்கும் இயந்திரத்திலிருந்து துணியை துவைக்கும் இயந்திரத்தில் துணியிலிருந்து. என்ஜினின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வாட் கவர்னர் கருவியில். சார்கஸ் மரண குண்டின் பைக்கு ஓட்டும்போது தயிரினை கடைந்து வெண்ணெயை எடுப்பது. ஓகேங்களா? இது எல்லாமே சரி. ஓகேங்களா? மைய நோக்கு விசை காரணமாக. மைய நோக்கு விசையின் காரணம் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? சரியானது எல்லாமே சரி. கொஸ்டின் நம்பர் எல்லாமே சரி. மைய நோக்கு விசையின் காரணம் பாருங்கள், கூற்று அனைத்தும் சரி. கெப்லரினுடைய 2வது விதி. கெப்லரின் 2வது விதி பரப்புகளின் விதி. வெப்பத்தை குறைக்க உட்கவரும் நிறம். வெப்பத்தை குறைவாக உட்கரும் நிறம் எதுனா வெள்ளை. நகைகளை விழுங்கி கடத்தி வருவர்களை கண்டறிய பயன்படும் கதிரியக்கம். ஓகேங்களா? எக்ஸ் கதிர். அப்போ நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கதிர் எக்ஸ் கதிர். வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது கந்தக அமிலம். கிரிக்கெட் மட்டை செய்யப்படும் மரம் வில்லோ மரம். உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா என்ற நீல பசும்பாசி. பாக்டீரியா என்ற நீல பசும்பாசி தான் உலகிலேயே முதல் தோன்றிய உயிரினம். பாக்டீரியாவின் தந்தை ஆண்டன் வான் லோவன்ஹாக். பாக்டீரியாவினுடைய தந்தை ஆண்டன் வான் லோவன்ஹாக். நச்சுத்தன்மை மிகுந்த காளான் எது? டோட்டஸ் டூல்ஸ். குளுக்கோஸின் சுவாச உறுப்பு. குளுக்கோஸினுடைய சுவாச ஈவு 1. உயிரியல் துப்புரவாளர்கள் செயல்படுவது எது? உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது பாக்டீரியா.
செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவை? செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவைனா லைசோசோம்புகள். கரப்பான் பூச்சியின் இரு பெயரிட்டு பெயர் பெரிப்ளாண்டோ அமெரிக்கானா. பெரிப்ளாண்டோனோ அமெரிக்கானா. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 15. டெஸ்ட் நம்பர் 15 சுதந்திரத்தை, அதை பற்றினா சுதந்திரத்தை பற்றி கூறும் விதி. விதி 19. ரெண்டடுக்கு பஞ்சாயத்து முறை. ரெண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. ரெண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. அதிக பெஞ்சி கிளைகள் உடைய உயர் நீதிமன்றம் கவுகாத்தி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிப்பவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஜனாதிபதி. பண மசோதா மாநிலங்களவையில் எத்தனை நாட்களுக்குள் மக்களவை திருப்பி அனுப்ப வேண்டும்? பண மசோதாவை மாநிலங்களவையில் எத்தனை நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும்? 14 நாட்களுக்கு. 14 நாட்களுக்கு. மிகவும் பழமையான வேதம். மிகவும் பழமையான வேதம் ரிக்வேதம். மிகவும் பழமையான வேதம் எனப்படுவது ரிக்வேதம். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிரகம். இந்தியாவின் முதல் தேசிய அரசர். இந்தியாவின் முதல் தேசிய அரசர். இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் அசோகர். வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? லிட்டன் பிரபு. சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1907. சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1907. ஐநா தினம். ஐநா தினம் அக்டோபர் 24. ஐநா தினம் அக்டோபர் 24 தான் ஐநா தினம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓகேங்களா? அதிக அளவில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு. அதிக அளவு குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு இந்தியா. சிவப்பு கோள் என அழைக்கப்படும் கோள் செவ்வாய். சிவப்பு கோள் என அழைக்கக்கூடிய கோள் செவ்வாய். நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டகளாக பிரிக்கிறது? ஆப்பிரிக்கா. நிலநடுக்கோடு ஆப்பிரிக்காவை தான் ரெண்டாக பிரிக்குது. ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து இன்னொரு தீர்க்க கோட்டை கடக்க நேர அளவு 4 நிமிடம். புற ஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கு அனுப்பும் அடுக்கு. புற ஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கு அனுப்பும் அடுக்கு படை அடுக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. மாலை நேரங்களில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று. மாலை நேரங்களில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடல் காற்றுகள். ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி. ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி எக்ஸாம் வங்கி. எல்ஐசி இந்திய ஆயுள் காப்பீடு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? எல்ஐசி இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1956. பாருங்கள், சேபாத் என்பது என்ன? வார விடுமுறை. சேபாத் என்பது வார விடுமுறை. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 22. தமிழகத்தின் குறுகிய காலம் ஆளுநராக இருந்தவர் இஸ்மாயில். இஸ்மாயில் தான் தமிழ்நாட்டில் குறைந்த காலம் ஆளுநராக இருந்திருக்கிறாரு. ஐராவதேஸ்வரர் கோயில் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2004. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு 1966. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு 1966. குந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. 8வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? மனிதவள மேம்பாடு. 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்னன்னா மனிதவள மேம்பாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள மாநிலம். மக்கள் நெருக்கம் அல்லது அடர்த்திப்பாங்க, ஓகேங்களா? அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம், ஓகேங்களா? பீகார். ராகவா மருத்துவ கல்லூரி உள்ள இடம் பூனே. மகாநதி உருவாகும் இடம் சாத்பூர்ணா மலைத்தொடர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நடன பெயர் சாக்ரி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நடன பெயர் சாக்ரி. சார்பியல் தத்துவத்தை கூறியவர் யாருன்னா ஐன்ஸ்டீன். யார்? ஐன்ஸ்டீன். அடுத்து 32. இதயம் சுருங்குவதற்கு
தேவையான இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். தென்னுலக பிரிட்டன் எனப்படுவது நியூசிலாந்து. தென்னுலக பிரிட்டன் எது? நியூசிலாந்து. மன்னர் வளைகுடா பூங்கா உள்ள இடம் எது? ராமநாதபுரம். மன்னர் வளைகுடா பூங்கா உள்ள இடம் எது? ராமநாதபுரம். கீழை நாடுகளின் வெனிசுலா ஆலப்புழா. கீழை நாடுகளின் வெனிஸ் எது? ஆலப்புழை. பறக்கும் பலூன் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். பறக்கும் பலூனில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். நீரின் உறைநிலை எவ்வளவு? 0 டிகிரி. நீரின் உறைநிலை எவ்வளவு? 0 டிகிரி. நீரின் உறைநிலை 0 டிகிரி. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவை கடப்பதின் பெயர் என்ன? சீரான இயக்கம். வெவ்வேறு தொலைவை கடக்கும் பெயர் என்னன்னா சீரான இயக்கம். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு குறைவு? 6 மடங்கு. வீடுகளில் பாயும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளவு? 220 வோல்ட்டு. புளித்த பாலில் உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம். எலும்பிச்சாஞ்சாறினுடைய pHனுடைய மதிப்பு, எலும்பிச்சாஞ்சாறில் pHனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 2.2 × 2.4 வரை இருக்கும். 2.2லேருந்து 2.4 வரை எலுமிச்சங்காயில் இருக்கும். 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு கரைந்துள்ளது? 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளோ உப்பு கரைந்துள்ளதுன்னா 3.5 கிராம். 3.5 கிராம். நீர் என்பது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனிமங்களால் ஆனது என கூறியவர் லவாய்சியர். நீர் என்பது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனிமங்களால் ஆனது என்று கூறியவர் லவாய்சியர். கால்சியம் குறைவால் ஏற்படும் நோய். கால்சியம் குறைவால் ஏற்படும் நோய் எலும்பு மற்றும் பல் சிதைவு. வறல் நிரண்ட தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு, அதாவது வறண்ட நில தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லி. வறண்ட நிலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லி. 900க்கு மேல் விழுதுகள் கொண்ட 20 வயது ஆலமரம் எங்குள்ளது? 200 வயது ஆலமரம். 900க்கு மேற்பட்ட விழுதுகள் கொண்ட 200 வயது ஆலமரம் எங்கு உள்ளது அப்படின்னா கல்கத்தா. எங்கே இருக்குது? கல்கத்தாவில் தான் அந்த ஆலமரம் இருக்குது. அடுத்து 48வது கொஸ்டின். உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது மண்புழு. உழவனின் நண்பன் மண்புழு. மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டிஸ். யூக்ளினா பயன்படும் உறுப்பு. யூக்ளினா அசைவுக்கு பயன்படும் உறுப்பு நீலிலை. யூக்ளினா அசைவுக்கு பயன்படும் உறுப்பு நீலிலை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் டெஸ்ட்டு 16வது டெஸ்ட்டு 16வது டெஸ்ட்டு. குஷானர்களின் இரண்டாவது தலைநகரம் மதுரா. 3ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1761. 3ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1761. இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்ட்மிஸு. வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் ரிப்பன் பிரபு. 23வது தீர்த்தங்கர் யார்? பார்சவநாதர். 23வது தீர்த்தங்கர் பார்சவநாதர். மிக குளிர்ந்த கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன். மிக குளிர்ந்த கோள் நெப்டியூன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. ஒரே அளவு மழை பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள். ஒரே அளவு மழை பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் எது அப்படின்னா ஐசோஹைட்ஸ். உலகில் மிகப்பெரிய தீவு கூட்டம் இந்தோனேசியா. உலகில் மிகப்பெரிய தீவு கூட்டம் இந்தோனேசியா. வடக்கின் வெனிஸ் எது? ஸ்டாக்ஹோம் தான் வடக்கின் வெனிஸு. ஹீமாந்திரியின் சராசரி உயரம் 6100 மீட்டர். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26,
1949. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அடுத்தது அதிகார பட்டியல் பெறப்படும் நாடு. அதிகார பொதுப்பட்டியல் பெறப்படும் நாடு ஆஸ்திரேலியா. கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் உள்ளது? கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் உள்ளதுன்னா 10வது அட்டவணையில் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இருக்குது. பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் விதி 44. பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் விதி 44. பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு பரிந்துரை செய்த கமிட்டி மண்டல கமிஷன். பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% பற்றி பரிந்துரை கமிட்டி எதுனா மண்டல கமிஷன் கமிட்டி. இந்தியாவில் முதன்முறையாக பணமதிப்பு குறைப்பு செய்யப்பட்ட போது நிதி அமைச்சராக இருந்தவர். இந்தியாவில் முதன்முறையாக பண மதிப்பு குறைப்பு செய்யப்பட்ட போது நிதி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜான் மத்தாய். யார்? ஜான் மத்தாய். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்இபி தொடங்கப்பட்ட ஆண்டு. எஸ்இபி தொடங்கப்பட்ட ஆண்டு 1988. ஆண்களை விட பெண்கள் அதிகமுள்ள மாநிலம். ஆண்களை விட பெண்கள் அதிகமுள்ள மாநிலம் கேரளா. ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் ஆர்பிஐ. தலைமையக இடம் எங்கே இருக்குன்னா மும்பை. நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ச்சி கமிட்டி எது? நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்த கமிட்டி எது? வாஞ்சி கமிட்டி. ஆல்பா கதிர்களை கண்டுபிடித்தவர். ஆல்பா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். ஆல்பா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை சரியான கூற்று. வேர்வையை உதர தூசி புறப்படும் நியூட்டனின் முதல் விதி சரி. நெரிசலான தெரு ஒன்றில் வாகனங்கள் ஓட்டும்போது அதிக பெட்ரோல் செலவாவதை நியூட்டனுடைய 2வது விதி சரி. கப்பல் மிதப்பதை விளங்குவது நியூட்டனுடைய 3வது விதி தவறு. அப்போ 1, 2 சரி, 3 தவறு. மின் அழுத்தத்தை அளவிடும் கருவி வோல்டோமீட்டர். காந்த ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுவது டேப் ரிக்கார்டர். அதாவது காந்த ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுறது டேப் ரிக்கார்டர். ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் விதி. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் விதி திசை வேக விதி. எக்ஸ் கதிர்களை ஊடுருவாத உலோகம். கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எதுனா காரியம். பாதரசத்தின் சல்பைடு தாது எதுனா சின்னப்பார். பாதரசத்தின் சல்பைடு தாது சின்னப்பார். ரப்பரை வல்கனைசிங் செய்யப்படுவது எது? சல்பர். பினாப்தலின் தயாரிக்க உதவும் டேஸ் அமிலம். பினாப்தலின் தயாரிக்க உதவுவது டேஸ் அமிலம் தாலிக் அமிலம். எது? தாலிக் அமிலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. ஆக்சிஜனுடைய அணு எண். ஆக்சிஜனினுடைய அணு எண் 8. உட்கருமணியை கண்டறிந்தவர் ஓகேங்களா? பாண்டானா. பாசிகளும் புஞ்சைகளும் டேஸ் தொகுதியை சார்ந்தது. பாசிகளும் புஞ்சைகளும் தாலோபைட்டா தொகுதியை சார்ந்தது. வெள்ளி இருப்பதை கண்டறியும் உதவும் தாவரம். வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் ஆஸ்ட்ரோகாலஸ். அரச மரத்தின் அறிவியல் பெயர் ரேஸ் ரிலைசியோ. அடுத்து 35வது கொஸ்டின். ஒரு பண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம். 3:1. கரப்பாம்பூச்சியினுடைய இதயம் டேஸ் அறைகளை கொண்டது. கரப்பாம்பூச்சியினுடைய இதயம் 13 அறைகளை கொண்டது. இதயத்தை சுற்றி உள்ள திரவம் பெரிகார்டியம். இதயத்தை சுற்றி உள்ள திரவத்துக்கு பெரிகார்டியம். வைட்டமின் B6 வேதிப்பெயர் பைரிடாக்சின். மனித இரத்தத்தின் பிஹெச்சினுடைய மதிப்பு 7.4. மனித இரத்தத்தின் பிஹெச்சினுடைய மதிப்பு 7.4. அடுத்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம். செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் எதுனா உட்கரு. செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னா உட்கரு. செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் எதுனா உட்கரு.
யுனிசெஃப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? நியூயார்க்கு. யுனிசெஃப்பின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா நியூயார்க்கு. இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார்? இந்தியாவின் முதல் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதி. இந்தியாவில் முதல் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதி அண்ணா சாண்டி. மனிதருள் மாணிக்கம், மனிதருள் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. மனிதருள் மாணிக்கம் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் ஜவஹர்லால் நேரு. மரபுசாரா எரிபொருள் பெருக்கம் டேஸ் புரட்சி. ஓகேங்களா? பிரவுன் புரட்சி, பிரவுன் புரட்சி, பிரவுன் புரட்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. அஜந்தா குகை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? 1983. அஜந்தா குகை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1983. கரைவெட்டி, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் பெரம்பலூர். சேர்வராயன் மலையில் உள்ள கோடை வாஸ்தலம், சேர்வராயன் மலையில் உள்ள கோடை வாஸ்தலம் ஏற்காடு. தமிழ் குறுநில மன்னர்கள் பற்றிய கல்வெட்டு, திருக்கோவிலூர் கல்வெட்டு தான் குறுகிய மன்னருடைய கல்வெட்டு. போலிவார் என்பது எந்த நாட்டு நாணயம்? போலிவார் என்பது எந்த நாட்டு நாணயம் அப்படின்னா வெனிசுலா நாட்டினுடைய நாணயம். உலக சுற்றுச்சூழல் தினம், உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆந்திர புத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், ஆந்திர புத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் சாதவானர்கள், சாதவகானர்கள். சாகாரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். சாகாரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். டோக்கன் நாணய முறையை அறிமுகம் செய்தவர் குத்புதீன் முகமது பின் துக்ளக். டோக்கன் நாணய முறையை அறிமுகம் செய்தவர் முகமது பின் துக்ளக். முதல் தெரைன் போர், முதல் தெரைன் போர் எந்த ஆண்டு? 1191. கிபி 1191 தான் முதல் தெரைன் போர். ஃபதேபூர் சிக்ரி, ஃபதேபூர் சிக்ரி நகரை நிர்ணயித்தவர் யார்? அக்பர். ஃபதேபூர் சிக்ரி நகரை நிர்ணயித்தவர் அக்பர். மிகவும் ஒளிமிக்க கோள், மிகவும் ஒளிமிக்க கோள் எதுனா வெள்ளி. வளிமண்டல அடுக்குகளிலேயே குளிர்ச்சியானது எது? மீசோஸ்பியர், மீசோஸ்பியர். இந்தியாவின் அரிசி கிண்ணம், இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது சத்தீஸ்கர். நெல்லில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். நெல்லில் முதலிடம் வகிக்கிறது மேற்கு வங்காளம். பாக்சைட் தாது கிடைக்கும் இடம் ஜபல்பூர். பாக்சைடு தாது கிடைக்கும் இடம் ஜபல்பூர். இந்தி ஆட்சி மொழியின் ஆட்சி மொழியை பற்றி, ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி பற்றி கூறும் விதி. ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி பற்றி கூறும் விதி 343. 343. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 73வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 73வது சட்ட திருத்தம் ஆண்டு 1993 தான் 73வது சட்ட திருத்தம். ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கிறாங்க. எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்க? அயர்லாந்து நாட்டிலேருந்து. அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் பிரதமர். அடிப்படை கடமை பரிந்துரை செய்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமையை பரிந்துரை செய்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. ஊரக வளர்ச்சிக்காக சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1952. எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம், எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் கேரளா. எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா. இந்திரா ஆவாஸ் யோசனா எந்த ஆண்டு? இந்திரா ஆவாஸ் யோசனா எந்த ஆண்டுனா 1985. படித்த மற்றும் படிக்காத மக்களுக்கிடையே காணப்படும் வேலையின்மை வெளிப்படை வேலையின்மை. தனிநபர் கணக்கு தொடங்க முடியாத வங்கி, தனிநபர் கணக்கு தொடங்க முடியாத வங்கி எதுனா ரிசர்வ் வங்கி. முதல் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு சீசா. முதல் வகை நெம்புகளுக்கு எடுத்துக்காட்டு சீசா. ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் வினாடிக்கு 3×10⁸ மீட்டர். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் வினாடிக்கு 3×10⁸ மீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. ஒளி அதிர்வு எண்ணின் அலகு. ஒளி அதிர்வு எண்ணின் அலகு ஹெர்ட்ஸு.
ஒரு கால்வினோமீட்டரை அம்மீட்டராக மாற்ற, ஒரு கால்வினோமீட்டரை அம்மீட்டராக மாற்ற குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும், குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். சார்பியல் தத்துவத்தை கூறியவர் ஐன்ஸ்டீன். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோகம் கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம், உலோக அயனி கால்சியம். கால்சியத்தின் பாஸ்பேட் தாது, கால்சியத்தின் பாஸ்பேட் தாது பாஸ்போரைட். ஆன்சர் டி, பாஸ்போரைட். மிகவும் லேசான தனிமம், மிகவும் லேசான தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன். வலிமையான திரவம், வலிமையான திரவம் எது? நைட்ரிக் அமிலம். ஒட்டாத சமையல் கலன்களில் பூசப்படும் பாலிமர் எது? ஒட்டாத சமையல் கலன்களில் பூசப்படும் பாலிமர் எது? டெப்லான். உலகத்திலேயே மிகப்பெரிய மரத்தின் பெயர் செக்காக்கோ. அது செக்காக்கோ. உலகிலேயே மிகப்பெரிய மரத்தினுடைய பெயர் செக்காக்கோ. உணவாக பயன்படுத்தும் புஞ்சை அகரிஸ். உணவாக பயன்படுத்தும் புஞ்சை அகரிஸ். உணவாக பயன்படுத்தும் புஞ்சை அகரிஸ். மிகப்பெரிய ஒரு செல் உயிரி, மிகப்பெரிய ஒரு செல் உயிரி அசிட்டோப்ளோரியா. அசிட்டோப்ளோரியா மிகப்பெரிய ஒரு செல் உயிரி அசிட்டோப்ளோரியா. உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன். உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன். இந்தியாவின் தேசிய மரமான ஆலமரத்தின் அறிவியல் பெயர் பேக்சி பின்குலேஸ். ஆன்சர் சி. ஆடுகளை தாக்கும் நோய், ஆடுகளை தாக்கும் நோய் துள்ளுமாறி. துள்ளுமாறி. மிக வேகமாக நடக்கும் பறவை நெருப்புக்கோழி. மிக வேகமாக நடக்கும் பறவை நெருப்புக்கோழி. மிக வேகமாக நடக்கும் பறவை நெருப்புக்கோழி. வைட்டமின் கேவின் வேதி பெயர், வைட்டமின் கேவினுடைய வேறு பெயர் பைலோ குயனின். வைட்டமின் கேவின் வேதி பெயர் பைலோ குயனின். மகா தமனி, நுரையீரல் சிரை ஆகியவற்றை மூடி திறப்பது எது? அரைலுணர் வாழ்வு, அரைலுணர் வாழ்வு. இரத்த ஓட்டத்தில் ஆர்பிஎஸ் அதிகரிப்பதற்கு பெயர் என்ன? இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி அதிகரிப்பதற்கு பெயர் என்ன? பாலிசைத்தீமியா. பாலிசைத்தீமியா. 1972 வரை இந்தியாவின் தேசிய விலங்காக இருந்தது சிங்கம். பன்னாட்டு நீதிமன்றம் இங்குள்ளது. பன்னாட்டு நீதிமன்றம் தி கேங்கில் இருக்குது, நெதர்லாந்தில். தாவரவியலின் தந்தை தியோராப்ராஸ்டஸ். அடுத்து 44வது கொஸ்டின். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அரேபியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே உள்ள கடல் எது? செங்கடல். அரேபியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே உள்ள கடல் எது? செங்கடல். பிரதாப் சிங் மியூசியம் உள்ள இடம் ஸ்ரீநகர். எல்லோரா குகை ஓவியம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. எல்லோரா குகை ஓவியம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1983. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகப்பு ஓவியத்தை வரைந்தவர் நந்தலால் போஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு ஓவியத்தை வரைந்தவர் நந்தலால் போஸ். நந்தலால் போஸ். அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்கள். வாக்காளர் தினம் எப்போ? ஜனவரி 25. பாபர் மசூதி இடிப்பு பற்றி கமிஷன் லிபரன் கமிஷன். பாபர் மசூதி இடிப்பு பற்றிய கமிஷன் லிபரன் கமிஷன். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர், டெஸ்ட் நம்பர் 18. ஓகேங்களா? தலைக்கோட்டை போர் நடந்த ஆண்டு 1565. இந்துக்கள் மீதான சஸ்யாவரியை நீக்கியவர் அக்பர். இந்துக்கள் மீது சஸ்யாவரியை நீக்கியவர் அக்பர். இந்தியர்களுக்கு என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. இந்தியர்களுக்கு என்று முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4. உடன்கட்டை ஏறும் பழக்கம் முடித்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. உடன்கட்டை பழக்கம் 1829. ராஜாராம் முதலியுடன் தான் இதை கொண்டு வந்தாங்க. அடுத்தது 9வது சீக்கி குரு தேஜ் பகதூர். சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வலவரும் கோள் யுரானஸ். சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வலவரும் கோள் யுரானஸ். வானிலை மாறுபாடுகள் நிகழும் அடுக்கு
ட்ரோபோஸ்பியர். வானிலை மாறுபாடுகள் நிகழும் அடுக்கு ட்ரோபோஸ்பியர். இக்தத் என்ற கைத்தறி துணி தயாரிக்கும் மாநிலம் ஒரிசா. கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சந்திப்பது. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி. வால்மீகி தேசிய பூங்கா உள்ள இடம். வால்மீகி தேசிய பூங்கா உள்ள இடம் பீகார். வால்மீகி தேசிய பூங்கா உள்ள இடம் பீகார். இந்திய அரசியலமைப்பு விதி 263 எதை பற்றியது? இந்திய அரசியலமைப்பு விதி 263 எதை பற்றியது? மாநிலங்களுக்கிடையே உள்ள குடும்பம். மாநிலங்களுக்கு இடையே ஆன குடும்பம். மண்டல கமிஷன் அமைத்த இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். மண்டல கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு 1986. அடிப்படை கடமை எங்கிருந்து பெறப்பட்டது? யுஎஸ்எஸ்ஆர். தமிழக இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட போது எந்த சட்ட திருத்தம்? தமிழக இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது எந்த அட்டவணையில்? 76வது அட்டவணையில். 76வது சட்ட திருத்தம். 76வது சட்ட திருத்தம். 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் உள்ளடக்கிய வளர்ச்சி. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் உள்ளடக்கிய வளர்ச்சி. வாட் டாக்ஸி வரியை பரிந்துரை செய்த கமிட்டி? அசிம்தாஸ் குப்தா கமிட்டி. அடுத்து பாருங்க, பாம்பே திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1944. பாம்பே திட்டம் 1944. இப்ரியல் வங்கி ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு 1920 தொடங்கி 21. இப்ரியல் வங்கி 1920 to 1921. இந்தியாவின் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் பீகார். இந்தியாவில் மக்கள் நெருக்கம் அல்லது மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநிலம் பீகார். காமா கதிர்களை கண்டுபிடித்தவர். கண்டுபிடித்தவர் யாருன்னா பியூரி கியூரி. காமா கதிரை கண்டுபிடித்தவர் பியூரி கியூரி. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். இரும்பின் கியூரி புள்ளி என்ன? 780 டிகிரி செல்சியஸ். மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றுவது எது? மோட்டார். மூன்றாவது வகை நெம்புகளுக்கு எடுத்துக்காட்டு இடுக்கி. அதிக வெப்பத்தை தாங்கும் கண்ணாடி பைரக்ஸ் கண்ணாடி. கொஸ்டின் நம்பர் 27. படிகாரத்தின் வேதிப்பெயர் பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட். பூமியில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். கார் மோட்டரில் உள்ள அமிலம். கார் பேட்டரியில் உள்ள அமிலம் சல்பூரிக் அமிலம். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட். ஒருவித்தலை தாவரத்தில் உணவுப் பொருளை கடத்துவது புளோயம். அடுத்து 32. குளத்தில் வாழும் தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படி அழைக்கப்படும்? லிம்னோஃபைட்டு. ஆஸ்துமாவுக்கு சிறந்த மருந்து எதுனா வெள்ளை பூண்டு. ஒரு செல் புரதம் தயாரிக்க பயன்படும் பாசி ஸ்பைரோலினா. வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனஸ். தலைமையின் தலைமை என்று அழைக்கக்கூடியது பிட்ரூபி சுரபி. ரெபீஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா லூயி பாஸ்டர். அடுத்து பாருங்க, ஜீரோதாலமியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கண்ணு. செல்லின் போக்குவரத்து காவலர் என்று அழைக்கப்படுவது கோல்கை உறுப்பு. தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை என்ன? 31 ஜோடி. தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை என்ன? 31 ஜோடி. சிறுநீரகத்தை பற்றி படிப்புக்கு பேர் நெப்ராலஜி.
சிறுநீரகத்தை பற்றி படிப்புக்கு பேர் நெப்ராலஜி. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் ஸ்கேல், ஓகேங்களா, போபர்ஸ் ஸ்கேல், போபர்ஸ் ஸ்கேல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43. பாகிஸ்தானின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. கேத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை விசாரிக்க நடத்திய கமிஷன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை விசாரிக்கும் கமிஷன் நானாசாகி கமிஷன். புகையிலை ஒழிப்பு தினம் மே 31. நவீன ஓவியத்தின் தந்தை எனப்படுவர் பிகாசோ. சூரிய கோயில் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியம் உள்ள இடம் மும்பை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுவர். இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? சர்தார் வல்லபாய் படேல். ஐநா சபையின் தலைமையகம் எங்கே உள்ளதுன்னா நியூயார்க்கு. ஐநா சபையின் தலைமையகம் எங்கே இருக்குது? நியூயார்க்கு. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 19. தேசிய ஆரிய சமாசத்தை தோற்றுவித்தவர். ஆரிய சமாசத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாசத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. 5வது வேதம் என்பது ஆயுர்வேதம். 5வது வேதம் ஆயுர்வேதம். அடுத்தது புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தா. ஹர்ஷரை சாகோடா தாரா பாதானதா என்று அழைத்தவர் 2ஆம் புலிகேசி. 1919ஆம் ஆண்டு இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது எங்கள் மாகாணத்தில். 1919 இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தது. அடுத்தது விண்வெளியின் மேல்புறம் உள்ள அடுக்கு அயனோஸ்பியர். அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. ஒரே வாயு மண்டல அழுத்தத்தை கொண்ட இரு இடங்களை இணைக்கும் கோடுகளுக்கு ஐசோபார். ஒரே வாயு மண்டல அழுத்தத்தை கொண்ட இடங்களை இணைக்கும் கோடுக்கு பேர் ஐசோபார். அடுத்து பாருங்க, உலகிலேயே தாமிர உற்பத்தி உலகிலேயே தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா சிலி நாட்டில் தான் தாமிரம் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. டாக்சிகாம் தேசிய பூங்கா உள்ள இடம் காஷ்மீர். 3 வட்டமேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட இந்திய தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அப்போ 3 வட்ட மாநாடுகளிலும் கலந்துக்கிறவர் யார்? அம்பேத்கர். கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1942 தான் கிரிப்ஸ் குழு தூதாக இந்தியா வந்தது. கூட்டாட்சி முறை அரசியலமைப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. மத்திய மாநில அதிகார பகிர்வு பட்டியல் எந்த அட்டவணையில் இருக்குது? அப்போ பட்டியல் எந்த அட்டவணையில் இருக்குது? 7வது அட்டவணையில் இருக்குது. ஆளுநர் பதவிக்காலம் பற்றி கூறும் விதி 156. பழுப்பு புரட்சி என்பது எதன் உற்பத்தியை அதிகரிக்கிறது? மரபுசாரா எரிசக்தி பொருள். பசுமை புரட்சி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1967. தற்போதுள்ள தேசியமயமாக்கப்பட்டுள்ள வங்கிகள் எத்தனை? 19. சந்தை நிலவர மாற்றத்தால் தேவை குறைவு மற்றும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் காரணமாக ஏற்படுவது வேலையின்மை, உராய்வு வேலையின்மை. ஆன்சர் சி, உராய்வு வேலையின்மை. அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. பங்குகளை உடனுக்குடன் வாங்கி விற்பவர் மானு. மின்கடத்து திறன் அலகு சீமன்ஸ். மின்கடத்தும் திறனுடைய அலகு சீமன். குற்றொலி அலைகளை கேட்கும் திறன் கொண்ட விலங்கு. குற்றொலி அலைகளை கேட்கும் திறன் கொண்ட விலங்கு யானை. பல் டாக்டர் பயன்படுத்துவோம் ஆடி குழி ஆடி. பல் டாக்டர் பயன்படுத்தும் ஆடி குழி ஆடி. மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளை கண்டறிந்தவர் ஒயர்ஸ்டெட்டு. மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளை கண்டறிந்தவர் ஒயர்ஸ்டெட்டு. அடுத்து 25வது கொஸ்டின். வைரம் மின்னுவதற்கு காணல் நீர் தெரிவதற்கு காரணம். வைரம் மின்னுவதற்கும் காணல் நீர் தெரிவதற்கும் காரணம் முழு அக எதிரொலிப்பு. நைலான் ஒரு
பாலியமைட். நைலான் ஒரு பாலிமைட். கீழ்கண்டவற்றில் தவறானது பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் தவறானது. சாதாரண உப்புக்கு பாருங்கள் சோடியம் குளோரைடு சைடு, சலவை சோடாவுக்கு சோடியம் கார்பனேட் சரி, ப்ளீச்சிங் பவுடருக்கு கால்சியம் குளோரைடு, ஹைபோகுளோரைடு, இது மூணும் சரி. தவறானது ஏ மட்டும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. செயற்கை பட்டு எனப்படும் பாலிஸ்டர். செயற்கை பட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேயன். அமில கொள்கையை வெளியிட்டவர் ஆர்கீனியஸ். அமில கொள்கையை வெளியிட்டவர் ஆர்கீனியஸ். 30. சோடியத்தின் ஹாலைட் தாது பாறை உப்பு. செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் குக். கிளாமிடோமோனஸ் ஒரு செல் தாவரம். கிளாமிடோமோனஸ் என்பது ஒரு செல் தாவரம். பசுங்கணிகங்களின் கிரானா பகுதிகளில் உட்புறம் உள்ள ஒளிச்சேர்க்கையினுடைய அலகு குவாண்டோசோம்ஸ். புஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு போர்ட்டோ கலவை. 35வது கொஸ்டின். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும் பொழுது எத்தனை மூலக்கூறுகளை உண்டாக்கிறது? 38 மூலக்கூறுகளை உண்டாக்குகிறது. அதாவது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்போது எத்தனை மூலக்கூறுகளை உண்டாக்கிறதுனா 38 ATP. உலகிலேயே அதிக வாழ்நாள் கொண்ட பாலூட்டி எதுனா மனிதன். மனித உடலில் மிக சிறிய எலும்பு காது எலும்பு. மனித உடலின் மிக சிறிய எலும்பு காது எலும்பு. நுரையீரலை சுற்றி உள்ள திரவம் ஓகேங்களா புளூரல். நுரையீரலை சுற்றி உள்ள திரவம் புளூரல். வைட்டமின் ஈயினுடைய வேதிப்பெயர் டோகோபெரல். வைட்டமின் ஈயினுடைய வேறுபெயர் டோகோபெரல். கொஸ்டின் நம்பர் 40. புரத சாலைகள் என அழைக்கப்படுவது ரைபோசோம்பு. அடுத்து பாருங்க, தேசிய கொடியினுடைய நீள அகலம் 3:2. லீஃப் வருட சக ஆண்டின் முதல் தேதி மார்ச் 21. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று. ஐநாவின் முதல் செயலாளர் கங்கிவேலி சரி. ஐநா கொடி வடதுருவ உலக வரைபடத்தின் 2 ஆலிவ் கிளைகளை சூழ்ந்ததாக அமைந்துள்ளது சரி. அடுத்தது ஐநாவின் 6 அங்கங்கள் செயலகம், பொதுசபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார சமூக அமைப்பு, பெரும்பான்மையான சபை, பன்னாட்டு நீதிமன்றம் சரி. ஐநாவின் 6 அங்கங்கள் பன்னாட்டு நீதிமன்றம் மற்றும் நியூயார்க்கில் உள்ளது தவறு. அப்போ கூற்று 1, 2, 3 சரி, 4வது தவறு. கூற்று 1, 2, 3 சரி, 4வது தவறு. முதல் பெண் விமானப்படை பைலட் அனிதா கவுர். சமூகத்தின் தந்தை, சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் கம்படி. அவர் தான் சமூகவியலின் தந்தை. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவின் முதுபெரும் மனிதர். தேசிய மூடுபனி மியூசியம் உள்ள இடம் டார்ஜிலிங். டார்ஜிலிங்கு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 49. எலிஃபண்டா குகைகள் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1983. தமிழில் முதல் பேசும் படம் காளிதாசு. அடுத்து பாருங்க, டெஸ்ட் 20 ஓகேங்களா. தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு 52 வினாடி. தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு 52 வினாடிகள். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிற மாநிலங்கள் இடவாங்க குடியேற இயலாது? ஜம்மு காஷ்மீர். வீடுகளில் தேசிய கொடி ஏற்றிக்கொள்வது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 19. அடுத்து 4வது கொஸ்டின். அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி ஓகேங்களா. பகுதி 3 இதுதான் அரசியலமைப்பினுடைய மகாசாசனம். இந்தியாவில் பெயரளவில் தலைவர் ஜனாதிபதி. அடுத்து பாருங்கள், பிளாசி போர் எப்போ நடந்ததுன்னா
1957, அப்போ 4. பக்சார் போர் 1764, 3, ரோஹில்லா போர் 1774, 2, கூர்கா போர் 1816. மறுபடியும் பாருங்கள், பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764, ரோஹில்லா போர் 1774, ஓகேங்களா. கூர்கா போர் 1816. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ 4, 3, 2, 1. நவீன நாணய முறையின் தந்தை பாருங்கள், நவீன நாணய முறையின் தந்தை, நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. இப்போ நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா, நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா. சுங்கம் தவித்த சோழன், சுங்கம் தவித்த சோழன் எனப்பட்டவர் முதலாம் குலோத்துங்கன் சோழன். சுங்கம் தவித்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து பாருங்க, டீப்ளோ எந்த ஆண்டு பிரெஞ்சு ஆளுநர் ஆனார்? 1674. புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் ராஜீவ் காந்தி. ஐநா சபை எந்த ஆண்டு பொன் விழாவை கொண்டாடியது? 1995. பல கட்சி நாடுகள், இந்தியாவும் பிரான்ஸும் பல கட்சி நாடுகள், இந்தியாவும் பிரான்ஸும் பல கட்சி நாடுகள். சந்திரன் பூமியை சுற்றி வரும் கால அளவு, சந்திரன் பூமியை சுற்றி வரும் கால அளவு 27.3 நாள். நைல் நதி சகாரா பாலைவனம் எங்குள்ளது? அமெரிக்காவில் இருக்குது. நைல் நதியை சகாரா பாலைவனமும் அமெரிக்காவில் இருக்குது. நைல் நதி சகாரா பாலைவனம், சகாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சகாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில் தான் நான் படித்தேன். மிக அதிக இரவு நேரத்தை கொண்டுள்ளது டிசம்பர் 22. மிக அதிக இரவு நேரம் டிசம்பர் 22. சீமாவின் சராசரி ஆழம் 25 சென்டிமீட்டர். வடதுருவ விண்ணொலி தென்துருவ விண்ணொலி எந்த அடுக்கில் காணப்படும்? அயனி அடுக்கு. இந்தியாவின் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1881, 1882. இந்த டைமில் தான் முறையான மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க. தமிழ்நாட்டின் பங்கு சந்தை எங்குள்ளது? தமிழ்நாட்டினுடைய பங்கு சந்தை சென்னை. வாரம் என்பது எதை பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படும் விலை? நிலம். பொதுமக்களிடம் உள்ள புழக்க பணம் M1. மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. மகிழா வங்கி தொடங்கப்பட்டது. புனித பசுக்களின் பூமி, புனித பசுக்களின் பூமி என அழைக்கப்படும் மாவட்டம் கரூர். உலகத்தமிழ் 5வது மாநாடு நடைபெற்ற இடம்? 5வது மாநாடு உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சுப்புராயலு ரெட்டி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுப்புராயலு ரெட்டி. தமிழகத்தில் நீண்ட காலம் ஆளுநராக பதவி வகித்தவர் சுர்ஜிங் பர்னாலா. தமிழ்நாட்டில் அதிக நாள் ஆளுநராக இருந்தவர் சுர்ஜிங் பர்னாலா. மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கம் எங்குள்ளது? சென்னை. ஐரோப்பாவின் நோயாளி எது அப்படின்னா துருக்கி. பீகாரின் துயரம் கோசி. பீகாரினுடைய துயரம் கோசி. பீகாரினுடைய துயரம் கோசி. ஐரோப்பாவின் நோயாளி துருக்கி, பீகாரின் துயரம் கோசி. அடுத்து, புகையிலையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? புகையிலையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆந்திரா. இண்டிபெண்டன்ட் என்ற நூலை எழுதியவர் மோதிலால் நேரு. பிளாக்கு பியூபானிக் பிளாக் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எர்சினியோ பெர்சினிடிஸ். அடுத்து 33வது கொஸ்டின். பொறுத்துக. மாநிலம் தலைநகர்? தெலுங்கானா. மாநிலத்தினுடைய தலைநகர் தெலுங்கானா. தெலுங்கானானுடைய தலைநகர் அமராவதி. புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க, ஹைதராபாத்தில் இருந்தது, இப்போ அமராவதி. 4. உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகர் லக்னோ. அப்போ 4, 3. ஒடிசாவினுடைய தலைநகர் புவனேஸ்வர். 2, கர்நாடகாவினுடைய தலைநகர் பெங்களூர். மறுபடியும் பாருங்கள், தெலுங்கானா, அமராவதி அல்லது ஹைதராபாத்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத். ஆனால் புது தலைநகர் அமராவதி தான். உத்தரப்பிரதேசத்துக்கு லக்னோ, ஒடிசாவுக்கு புவனேஸ்வர், கர்நாடகாவுக்கு பெங்களூர். ஆன்சர் 4, 3, 2, 1. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது?
ஜிம் கார்பெட் உத்தரகாண்டில் இருக்குது. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இந்த பூங்கா தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட்டு உத்தரகாண்டில் இருக்குது. இந்தியாவில் மிக அதிக சட்டப்பேரவை லோக்சபா ராஜ்யசபா இடங்கள் இடம்பெற்றுள்ள மாநிலம். இப்போ லோக்சபாவும் ராஜ்யசபாவும் அதிக இடம்பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து 36வது கொஸ்டின். மிக துல்லியமான நேரத்தை அளக்கிடவிடும் கடிகாரம். மிக துல்லிய நேரத்தை அளக்க பயன்படும் கடிகாரம் அணு கடிகாரம். ஒரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நேர்கோட்டு தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடப்பெயர்ச்சி. இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நேர்கோட்டு தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடப்பெயர்ச்சி. எந்த விசையின் காரணமாக நாம் பேனாவினை கொண்டு தாளில் எழுத முடிகிறது? உராய்வு விசை. 2ஆம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு திறப்பான். வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? குளிர்தல். பெலிங் கரைசலின் ஒடுக்காத சேர்மம் எது? C6H5 CHO. ஆக்சிஜனேடுகள் பொதுவான ஆக்சிஜனேற்றத்தின் எண் +4. மின் சேமிப்பு கலன்களில் பேட்டரியை பயன்படுத்துவது லெட்டு. கடின நீரை மென்னீராக பயன்படுவது சலவை சோடா. சலவை சோடா. செரிமான கோளாறுகளை தீர்க்கும் மூலிகை இஞ்சி. மூலிகை எது? இஞ்சி. கல் போன்ற கனிமம் அழைக்கப்படுவது மா. அவரையின் இருபெயரிட்டு பெயர் லாப்லாப் பர்பூரியஸ். முதுகெலும்பினுடைய தொடரின் வடிவம் எஸ் வடிவம். அடுத்து பாருங்க, பெக்டோரல்கள் அமைந்துள்ள இடம் மார்பு. வவ்வால் அசைவுக்கு பயன்படும் உறுப்பு பொட்டாசியம். இத்துடன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகேனுடைய 2வது பாகத்தை வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஒரு சிலர் ஹைப் பண்ணிக்காங்க, முக்கியமாக ஹைப், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைத்து போட்டித் தேர்வாளர்களும் ஹைப் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.